சமீபத்துல ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆச்சு. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. ஆர்எஸ்எஸ் அமைப்போட 100வது வருஷத்தை ஒட்டி நெதர்லாந்து அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப் வெளியிட்டதா பிஜேபி சைடுல இருந்து சொன்னாங்க. ம். இது பெரிய விவாதத்தை கூட கிளப்புச்சு. இது உண்மையா? இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா இன்னைக்கு? கண்டிப்பா. இன்னைக்கு நாம இதுக்காகவே சில மூலங்கள பார்த்தோம். அத வச்சு இந்த முழு விஷயத்தையும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிடலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு போஸ்டல் சர்வீஸ்ல இருக்கிற இந்த பெர்சனலைஸ்டு ஸ்டாம்ப், அதாவது தனிப்பயனாக்கப்பட்ட அஞ்சல் தலை வசதிய. ஆமா. நம்ம அரசியல் கட்சிகள் இப்படி யூஸ் பண்றாங்க. அதை எப்படி ஒரு பெரிய அதிகாரப்பூர்வ அங்கீகாரமா காட்டிக்க முயற்சி பண்றாங்கங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ். இதுல இருக்கிற உண்மைகள் என்ன? முரண்பாடுகள் என்ன? அப்புறம் இது மாதிரி முன்னாடி நடந்த சம்பவங்களையும் சேர்த்து பார்ப்போம். ஓ! இப்ப நடந்த பிஜேபி விஷயத்தையும் இதே மாதிரி முன்னாடி திமுக சம்பந்தமா ஒண்ணு நடந்துச்சு. அதையும் ஒப்பிட்டு பார்த்தா சில விஷயம் நல்லா புரியும். அப்போ நம்ம கையில இருக்கிற சோர்சஸ் வந்து பிஜேபி, திமுக 2 கட்சிகளும் இந்த மாதிரி டெக்னிக்க யூஸ் பண்ண விதம், ம். அப்புறம் அது மேல வந்த விமர்சனங்கள், குறிப்பா விடுதலை, தீக்கதிர் மாதிரி பத்திரிகைகளோட வேற வேற நிலைப்பாடுகள். ஆமா. 2 பக்கத்து நிகழ்வுகளையும் அது மேல வந்த பார்வைகளையும் பார்க்க போறோம். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தகவல்களை வச்சு இந்த ஸ்டாம்ப் சர்ச்ச உண்மையில எதை பத்தி பேசுது, இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் நகர்வுகள் என்ன, மீடியா இதை எப்படி பாக்குதுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். வாங்க விரிமா பேசலாம். சரி. முதல்ல அந்த நெதர்லாந்து ஸ்டாம்ப் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்போட 100 வருஷ சேவையை பாராட்டி 100 ஆண்டுகள் தன்னலமற்ற சேவை அப்படின்னு வாசகத்தோட நெதர்லாந்து அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா ஸ்டாம்ப் வெளியிட்டதா சொல்லிட்டு பிஜேபியோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல அப்புறம் அமித் மால்வியா, பிரகாஷ் ஜவடேகர் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு படத்தை ஷேர் பண்ணாங்க. ம். ஆனா உண்மை என்னன்னு விசாரிச்சப்போ நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் படி நெதர்லாந்து கவர்மெண்ட் ஆர்எஸ்எஸ்காக அபிஷியலா எந்த ஸ்டாம்பும் வெளியிட்ட மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லைன்னு தெரிய வருது இல்லையா? ஆமா, அதுதான் உண்மை. நெதர்லாந்தோட போஸ்டல் சர்வீஸ் பேரு போஸ்ட் என்எல். அவங்க ஒரு சர்வீஸ் கொடுக்கறாங்க. அதுபடி யார் வேணாலும் ஒரு குறிப்பிட்ட காசு கட்டி அவங்களுக்கு பிடிச்ச போட்டோவை அப்லோட் பண்ணி பர்சனலைஸ்டு ஸ்டாம்ப், அதாவது தனிப்பட்ட ஸ்டாம்ப் உருவாக்கிக்கலாம். ஓ, இது ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் மாதிரி. கரெக்ட். இது ஒரு வர்த்தக ரீதியான சேவை. அப்போ இந்த மூலங்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்போட நெதர்லாந்து பிரான்ச் இருக்குல்ல, இந்து ஸ்வயம் சேவக் சங்குன்னு, ம். அந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த போஸ்டனல் சேவையை யூஸ் பண்ணி அவங்க அமைப்பு போட்டோவோட ஸ்டாம்ப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா இத நெதர்லாந்து அரசாங்கமே கொடுத்த கௌரவம் மாதிரி ஒரு தோற்றத்தை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் உருவாக்க முயற்சி பண்ணதா விடுதலை, தீக்கதிர் பத்திரிகைகள் எழுதுனதாவும் இந்த மூலங்கள் சொல்லுது. ஆமா. இது ஒரு தவறான தகவல் பரப்புற வேலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இங்கதான் இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது. ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடியே நடந்திருக்குன்னு இந்த மூலங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்படியா? ஆமா. 2013ல திமுக தலைவர் கருணாநிதி சம்பந்தமா இதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் சர்ச்சை வந்திருக்கு. ஆஸ்திரியா நாட்டுல அவருக்காக ஸ்டாம்ப் வெளியிட்டதா அப்போ நியூஸ் வந்துச்சு. ஓ, ஆமாமா, அது ஞாபகத்துக்கு வருது. அந்த சம்பவம் பத்தி இந்த மூலங்கள் என்ன சொல்லுது? 2013 ஜூன் மாசம் கருணாநிதியோட 90வது பிறந்த நாளை ஒட்டி கலைஞர் 90 அப்படிங்கிற தலைப்புல அவரோட போட்டோ, வயசு, திமுக கொடி இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டாம்ப் ஆஸ்திரியாவில் வெளியிட்டதா நியூஸ் பரவுச்சு. இது சம்பந்தமா கருணாநிதியே அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல என்னுடைய தமிழ் பணி, சமுதாய பணியை பாராட்டி ஆஸ்திரியா நாடு வெளியிட்ட கலைஞர் 90 என்ற அஞ்சல் தலையை பெற்றபோது அப்படின்னு ஒரு போட்டோவோட போட்டிருந்ததா மூலங்கள் சொல்லுது. அப்போதும் இதே மாதிரி சூழ்நிலை தானா? அதுவும் ஒரு பர்சனலைஸ்டு ஸ்டாம்பா? ஆமாங்க. ஆதாரங்களை பார்த்தா அதுவும் அப்படிதான் இருந்திருக்கு. ஆஸ்திரியா, பிரான்ஸ் மாதிரி நாடுகள்ல காசு கொடுத்தா யார் வேணும்னாலும் அவங்க போட்டோவையோ இல்ல பிடிச்ச போட்டோயோ வச்சு ஸ்டாம்ப் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கு. ம். நம்ம நாட்டுல கூட இந்த மூலங்கள் படி மே 2013ல இந்த மாதிரி மை ஸ்டாம்ப் திட்டம் வந்துச்சு. சென்னையில 300 ரூபாய் கொடுத்தா நம்ம போட்டோவோட, ஆனா அரசியல் மதம் சம்பந்தம் இல்லாம ஸ்டாம்ப் வாங்கிக்கலாம். ஓ, சரி. ஆனா ஆஸ்திரேலியால வெளியிட்ட அந்த ஸ்டாம்பை கருணாநிதியோட சேவையை பாராட்டி அந்த நாட்டு அரசாங்கமே வெளியிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை திமுகவினர் ஏற்படுத்தினாங்கன்னு இந்த மூலங்கள்ல விமர்சனங்கள் இருக்கு. ஆஹா, இந்த 2 சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒற்றுமை தெரியுது பாருங்க. கரெக்ட். 2மே வெளிநாடுகள்ல இருக்கிற காசு கொடுத்து வாங்கக்கூடிய பர்சனலைஸ்டு ஸ்டாம்ப் சர்வீஸ யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அத அவங்க தரப்புக்கு ஒரு பெரிய கௌரவமாவும் அந்த வெளிநாட்டு அரசாங்கத்தோட அபிஷியல் அங்கீகாரமாவும் காட்டிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. மூலங்கள் சொல்ற மாதிரி அதே டேலர் அதே வாடகை கதை தான் போல. சரியா சொன்னீங்க. இந்த ஒப்பீடு
அடுத்து நாம பேச போற மீடியாவோட நிலைப்பாடு பத்தின பகுதியை புரிஞ்சுக்கோதும். நம்ம கிட்ட இருக்கிற மூலங்கள் குறிப்பா விடுதலை பத்திரிகையோட ஸ்டாண்ட்ல ஒரு முரண்பாடு இருக்குன்னு சுட்டிக்காட்டுது. அப்படியா? எப்படி? இப்ப நடந்த ஆர்எஸ்எஸ் ஸ்டாம்ப் விஷயத்துல பிஜேபி செஞ்சது பித்தலாட்டம், பொய்ச்செய்தி பிரச்சாரம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்ச விடுதலை பேப்பர் 2013ல திமுகவோட ஆஸ்திரிய ஸ்டாம்ப் விஷயத்துல இதுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்ததா இந்த மூலங்கள் குற்றம் சாட்டுது. ஓஹோ! 2013ல விடுதலை என்ன சொல்லியிருந்துச்சுன்னு இந்த மூலங்கள் விவரிக்குதா? ஆமா, 2013ல அந்த ஆஸ்திரிய ஸ்டாம்ப் வந்தப்போ விடுதலையில வந்த செய்தியே இந்த மூலங்கள் கோட் பண்றாங்க. அதுல ஆஸ்திரிய தபால் துறைக்கு தலைவர் கலைஞர் குறித்த தகவல்களை திரட்டி அனுப்பியதாகவும், அவற்றை ஆய்வு செய்த அதிகாரிகள் கலைஞரின் 75 ஆண்டுகால சமுதாய பணிகளையும், அரை நூற்றாண்டுக்கு மேலாக சட்டசபை உறுப்பினராக பணியாற்றும் அவரது ஆளுமையையும் வியந்து போற்றியதாகவும் டான் அசோக் தெரிவித்தார் அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்க. ஆட! அதாவது இது சும்மா காசு கட்டி வாங்கின ஸ்டாம்ப் இல்ல, கலைஞரோட சாதனையை பாராட்டி ஆய்வு செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை வலுப்படுத்த இது உதவி இருக்குன்னு மூலங்கள் விமர்சிக்குது. ஓ! இது கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இன்னைக்கு பிஜேபியை விமர்சிக்கிற அதே மீடியா, அன்னைக்கு திமுக விஷயத்துல வேற மாதிரி நடந்துகிட்டதா இந்த தகவல்கள் சொல்லுது. சரி, தீக்கதிர் பத்திரிக்கை பத்தியும் மூலங்கள்ல சொன்னீங்களே, அவங்களும் பிஜேபி விவகாரத்துல நியூஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? ஆமா, பிஜேபியோட நெதர்லாந்து ஸ்டாம்ப் விஷயத்தை தீக்கதிர் அம்பலப்படுத்தினதா நியூஸ் இருக்கு. ஆனா இந்த செயலுக்கு பின்னால் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம்னு மூலங்கள்ல ஒரு பார்வை இருக்கு. என்ன மாதிரி அந்த மூலங்கள் பதிவு செய்யுது? அதே நேரம் திமுக இதே மாதிரி செஞ்சப்போ தீக்கதிர் ஏன் அமைதியா இருந்துச்சுங்கிற கேள்வியும் இந்த மூலங்கள் எழுப்புதா? ஆமா, எழுப்புது. ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல ஒரு விமர்சனமும் வருது. ஒருவேளை 2013ல திமுகவோட ஆஸ்திரிய ஸ்டாம்ப் விஷயம் நடந்தப்போ அவங்க திமுக ஆபீஸான அறிவாலயத்துல உண்டியல் குலுக்கிக்கிட்டு இருந்திருக்கலாம்னு, என்னது? அதனால திமுகவோட அந்த வேலை அவங்க கண்ணுக்கு தெரியாம போயிருக்கலாம்னு ரொம்ப காட்டமா மூலங்கள் விமர்சிக்குது. ஓ, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விமர்சனமா இருக்கே. ஆமா, இது மீடியாவோட நிலைப்பாடுகள் சில சமயம் அரசியல் சார்ந்து எப்படி மாறலாம் அல்லது விமர்சிக்கப்படலாங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அந்த மூலங்கள் சொல்லுது. இது மூலங்கள் முன்வைக்கிற ஒரு குறிப்பிட்ட பார்வை. சரி, இந்த மாதிரி பர்சனலைஸ்டு சர்வீஸை யூஸ் பண்ணி பெருமை தேடிக்கிற டெக்னிக் இந்த ரெண்டு கட்சிகளோட மட்டும் நின்னுடுச்சா, இல்ல இதுக்கு வேற ஹிஸ்டாரிக்கல் உதாரணங்களும் இருக்கா? இல்ல, இது ஒன்னும் புதுவத்தி இல்லைன்னு மூலங்கள் தெளிவா சொல்லுது. 2011லயே விடுதலை புலிகள் இயக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட போட்டோவோட இதே மாதிரி பிரான்ஸ் நாட்டுல காசு கட்டி ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? அப்பவும் பிரான்ஸ் அரசாங்கமே பிரபாகரனை கௌரவிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிநாட்டு ஆதரவாளர்கள் உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க போல. அப்போ பிரான்ஸ் அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? இலங்கை அரசாங்கம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சப்போ பிரான்ஸ் அரசாங்கம் இந்த ஸ்டாம்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, பிரான்ஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல யார் வேணா கரெக்டான காசை கட்டி இந்த மாதிரி பர்சனலைஸ்டு ஸ்டாம்ப் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா விளக்கம் கொடுத்ததா மூலங்கள் சொல்லுது. ஓ, இது நிலைமையை இன்னும் கிளியரா ஆக்குது. ஆமா, இது மட்டும்தானா, இல்ல வேற தலைவர்களுக்கும் இப்படி நடந்திருக்கா? அதே சமயத்துல பிரபாகரனுக்கு மட்டும் இல்ல, தமிழர் விடுதலை கூட்டணியோட அமரர் அமிர்தலிங்கம், புலொட்டமைப்போட உமாமகேஸ்வரன், டெலோவோட ஸ்ரீ சபாரத்தினம், இபிஆர்எல்எஃபோட பத்மநாபா, இப்படி மத்த ஈழத் தலைவர்களுக்கும் அவங்க ஆதரவாளர்கள் பிரான்ஸ்ல இதே மாதிரி பர்சனலைஸ்டு ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இது பரவலா பல குழுக்கள் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தானே? ஆமா, இந்த பர்சனலைஸ்டு ஸ்டாம்ப் வசதி எவ்வளவு பரவலா யூஸ் ஆயிருக்குன்னு இது காட்டுது. இது கேக்கும்போது சமீபத்துல நடந்த இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ம், போன ஜூன் மாசம் ம், ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவுல இருக்கிற சில பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டு சிஎம் மு.க. ஸ்டாலினோட திட்டங்களை பாராட்டி தமிழ்ல பேசி வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சுல்ல? ஆமா ஆமா, அதுவும் இதே மாதிரி ஒரு டெக்னிக் தானே? மிக சரியா சொல்லுங்க. அந்த தகவல்களும் நம்ம மூலங்கள்ல இருக்கு. அப்புறம் தான் அதுவும் சில வெப்சைட்ஸ் மூலமா காசு கொடுத்தா யார் வேணாலும் இந்த மாதிரி வாழ்த்து வீடியோ வாங்கிக்கலாம்னு தெரிய வந்துச்சு. ஓ, சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள் இதை அம்பலப்படுத்தினதாவும் மூலங்கள் சொல்லுது. இந்த தான்சானியா வீடியோ விஷயமும் நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற ஸ்டாம்ப் விஷயமும் அடிப்படையில ஒண்ணுதான். காசு கட்டி வாங்குற ஒரு சேவைய ஒரு பெரிய அங்கீகாரமாவோ இல்ல இயல்பான வெளிப்பாடாவோ காட்டிக்கிற முயற்சி. இந்த ஒப்பீடுகள் எல்லாம் பார்க்கும்போது மூலங்கள் திராவிடர் கழகம் விடுதலை பத்திரிக்கை மேல வேற ஏதாவது விமர்சனங்களை வைக்குதா? ஆமா, வைக்குது. திமுகவோட ஆஸ்திரிய ஸ்டாம்ப் விஷயத்துல ஒரு நிலைப்பாடு, பிஜேபியோட நெதர்லாந்து விஷயத்துல நேரெதிர் நிலைப்பாடு எடுத்ததா குற்றம் சாட்டுறதோடு இல்லாம இது அறிவு நாணயமற்ற செயல் அப்படின்னு மூலங்கள் கடுமையா விமர்சிக்குது. இதுக்கு முன்னாடி ஈவே ராமசாமிக்கு யுனெஸ்கோ விருது கிடைச்சதா ஒரு தப்பான தகவலை பரப்பி அது அப்புறம் அம்பலமானதையும் இந்த மூலங்கள் ஞாபகப்படுத்துது. தாங்கள் செஞ்சா சரி,
மத்தவங்க செஞ்சா தப்புன்னு சொல்றது பெரியார் சொல்லிக் கொடுத்த பகுத்தறிவுக்கு பொருந்துமாங்கிற கேள்வியும் மூலங்கள் எழுப்புது. அதாவது மத்தவங்கள விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி தங்களோட நேர்மைய பாத்துக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் பிஜேபி ஒருவேளை திமுக 2013ல செஞ்சதை பார்த்து தான் இப்ப செஞ்சிருக்கலாம். அப்படியா? அப்படியன்னா இது திராவிட மாடலுக்கு கிடைச்ச பெருமைதானே அப்படின்னு ஒரு நையாண்டி விமர்சனத்தையும் இந்த மூலங்கள் வைக்குது. ஆக மொத்தம் பிஜேபி, திமுக, திராவிடர் கழகம், விடுதலை, தீக்கதிர்னு பல தரப்பு மேலையும் இந்த மூலங்கள் அவங்க பார்வைகளையும் விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்கு. சுருக்கமா சொன்னா இந்த ஸ்டாம்ப் விஷயங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளோட சுயப்பெருமை தேடுற முயற்சிகள்னும் இதுல சில மீடியாக்கள் இரட்டை வேஷம் போடுறதாவும் மூலங்கள் கருதுது. சரி, இவ்ளோ நேரம் நாம இந்த மூலங்கள்ல இருந்து கிடைச்ச தகவல்களை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நம்ம பார்த்த வரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட நெதர்லாந்து ஸ்டாம்ப் விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல 2013ல திமுக கருணாநிதி சம்பந்தப்பட்ட ஆஸ்திரிய ஸ்டாம்ப் விஷயமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வெளிநாட்டு போஸ்டல் சர்வீஸோட பர்சனலைஸ்டு சேவையை யூஸ் பண்ணி அத ஒரு அபிஷியல் கவர்மெண்ட் அங்கீகாரமா காட்டிக்கிட்ட முயற்சிகள்னு தெளிவா தெரியுது. அதே மாதிரி பிரான்ஸ்ல விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மத்த தமிழ் தலைவர்களுக்காக வெளியிட்ட ஸ்டாம்புகளும், இப்ப லேட்டஸ்டா வந்த தான்சானியா பழங்குடி வாழ்த்து வீடியோவும் கூட இதே மாதிரி காசு கட்டி வாங்கக்கூடிய சேவைகளை யூஸ் பண்ணி ஒரு விதமான புகழையோ இல்ல அங்கீகாரத்தையோ உருவாக்க முயற்சி பண்ற டெக்னிக்ஸ் தான் அப்படின்னு நாம கவனிக்கணும். ஆமா. அது போக இந்த விஷயங்கள்ல விடுதலை, தீக்கதிர் மாதிரி மீடியாக்கள், திராவிட கழக மாதிரி அமைப்புகளோட நிலைப்பாடுகள் பத்தி மூலங்கள் சொல்ற விமர்சனங்களையும் முரண்பாடுகளையும் பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு எப்படி உதவும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதோட முக்கியத்துவம் என்ன? நாம இப்ப தகவல் வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் யுகம் இல்லையா? ஆமா. செய்திகள், குறிப்பா அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி பரவுது, சில சமயம் உண்மை எப்படி திரிக்கப்படுது, இல்ல தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லப்படுது, இதையெல்லாம் புரிஞ்சுக்க இந்த மாதிரி நிகழ்வுகளை அலசி ஆராயறது ரொம்ப உதவியா இருக்கும். கரெக்ட். சோஷியல் மீடியாவிலயோ இல்ல வேற எங்கேயோ நமக்கு வர்ற தகவல்களை அப்படியே நம்பிடாம அதை ஒரு விமர்சன பார்வையோட அணுகணுங்கிற அவசியத்தை இது மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. மிகச் சரியா சொன்னீங்க. அப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு கேள்வி. பர்சனலைஸ்ட் டிஜிட்டல் பிசிக்கல் பொருட்கள், அது ஸ்டாம்பா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம், யார் வேணும்னாலும் ஈஸியா உருவாக்கி ஷேர் பண்ண முடியற இந்த காலத்துல உண்மையான அங்கீகாரத்துக்கும் இந்த மாதிரி காசு கொடுத்தோ இல்ல வேற வழிகள்லயோ ஆர்டிபிஷியலா உருவாக்கப்படுற புகழுரைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? நல்ல கேள்வி. குறிப்பா அரசியல் நோக்கங்களுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணப்படும் போது தனிநபர்களான நாமும் சரி, மீடியாவும் சரி, இந்த மாதிரி தகவல்களோட உண்மைத்தன்மைய செக் பண்றதுல எவ்வளவு பொறுப்போட நடந்துக்கணும்?